ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். திரும்ப இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. Ubuntu 22.04 ரிலீஸ் ஆகிருக்குது. ஜஸ்ட் இப்போ தான் என்னோட கம்ப்யூட்டரில் நான் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோவில் இந்த Ubuntu 22.04 என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் உள்ளே போய் நான் பார்க்க போகிறேன். என்னுடைய கமெண்ட்ஸ் இது வந்து ரிவ்யூ கிடையாது. இப்போ தான் நான் இன்ஸ்டால் பண்ணேன். ஆல்மோஸ்ட் என்னுடைய ஃப்ரெஷ் ரிவ்யூ தான். எப்படி இருக்குன்னு சொல்லி இன்னும் கூட ஃபுல்லாக நான் உள்ளே போய் பார்க்கல. ஸோ இந்த வீடியோவில் அந்த Ubuntu 22.04 லாங் டர்ம் வெர்ஷன் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஜஸ்ட் உள்ளே போய் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அவ்வளவுதான். இதுக்கு முந்தின வெர்ஷன்ஸ் அதோட என்னென்ன சேஞ்சஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றிலாம் வந்து நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ Ubuntu 22.04 நீங்கள் ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணோடனே உங்களுடைய ஃபஸ்ட்டு டெஸ்க்டாப் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறது இதுதான் பார்க்குறீங்க. இது வந்து இந்த Ubuntu 22.04 உடைய அந்த நேம் பார்த்தீங்க அப்படின்னா Jammy Jellyfish அப்படின்னு சொல்லி வச்சுருக்கிறாங்க. ஸோ இந்த டெஸ்க்டாப்பில் வந்து ரொம்ப அழகான ஒரு ஜெல்லிஃபிஷ், ஒரு 3D மாதிரியான ஒரு ஜெல்லிஃபிஷ் ஒரு இமேஜ் வந்து போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு நம்ம இதில் உள்ளே வந்த உடனே இமீடியட்டாக வந்து நம்ம பார்க்குற ஒரு முக்கியமான சேஞ்ச் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஹோம் வந்து இந்த பக்கத்தில் ரைட் சைடில் கீழே இருக்குது. யூஸ்வலாக நீங்கள் Ubuntu யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஹோம் வந்து லெஃப்ட் சைடில் மேலே இந்த லெஃப்ட் சைடு கார்னரில் டாப்பில் இருக்கும். பட் ஆனால் நமக்கு இதில் இமீடியட்டாக ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே வந்த உடனே அந்த சேஞ்ச் வந்து நமக்கு இமீடியட்டாக தெரியுது. ஸோ ஒரு சில விஷயங்கள் வந்து நிறைய விஷயங்கள் உள்ளே வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நம்பலாம். ஸோ அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணுவோம். இமீடியட்டாக இதை கிளிக் பண்ண உடனே உங்களால் வந்து முந்தின வெர்ஷன்ஸ்க்கும் இதுலேயும் இருக்கிற அந்த சேஞ்சஸ் வந்து உங்களால் ரொம்ப ஈஸியாக பார்க்க முடியுது. நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இந்த 20.04 LTS யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இடையில வந்த மற்ற எந்த ஒரு இதுவுமே நான் வந்து யூஸ் பண்ணலை. என்னுடைய ப்ரிஃபரன்ஸ் வந்து எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா LTS மட்டும்தான். மற்ற விஷயங்கள் வந்து நான் பெரும்பாலும் இன்ஸ்டால் பண்ண மாட்டேன். ஸோ அதுலேருந்து நான் வந்து கம்ப்ளீட்டாக இப்போ ஜம்ப் பண்ணி நான் வந்து 22.04க்கு வரும்போது எனக்கு அந்த சேஞ்சஸ் வந்து ரொம்ப தெளிவாகவே தெரியுது. ஒருவேளை இடையில வந்த வெர்ஷன்ஸில் வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து அவங்க கொண்டு வந்திருக்கலாம். பட் அதை நான் பார்க்கல. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இமீடியட்டாக வந்து உங்களுக்கு யூஸ்வலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு சைட்லேயும் சைடில் கேப் இருக்கும். நடுவில் வந்து உங்களுக்கு அந்த ஐகான்ஸ் எல்லாமே வந்து வரும். அந்த மாதிரி இருக்குது. இப்போ மேலே வந்து நம்ம பார்க்கும்போது இதில் இந்த ஒர்க் என்விரான்மெண்ட், ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒர்க் ஸ்பேஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து அதை வந்து மேலே காட்டுறாங்க. காட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து அதுக்கு கீழே மற்ற அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கிறது வந்து நம்ம பார்க்குறோம். அண்ட் இந்த லுக் வந்து பார்க்குறதுக்கு உண்மையிலேயே வந்து நல்லா இருக்குது. ரொம்ப ஸ்லீக்காக வந்து இருக்கிறத பார்க்க முடியுது. அதே மாதிரி இப்போது கீழே வந்து அடுத்த பேஜில் போகிறதுக்கான அந்த ஆப்ஷன் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. அகெயின் அதே மாதிரி இப்போது உங்களுக்கு வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் அப்ளிகேஷன்ஸ் வந்து இங்கே போகிறதுக்கு இந்த பக்கமாக மவுஸை கொண்டு வந்தீங்க அப்படின்னா அடுத்ததுக்கு போகிறதுக்கான ஒரு சின்ன ஒரு ஸ்லைடர் அதில் வந்து வர்றது உங்களால் பார்க்க முடியுது. அதை கிளிக் பண்ணாலும் அந்த பக்கத்துக்கு போகுது. அதே மாதிரி இந்த பக்கம் வர்றதுக்கு இப்படி மெதுவாக இந்த சைடு பக்கம் கொண்டு வரும்போது உடனே வந்து ஒரு ஸ்லைடு வந்து வர்றது நம்ம பார்க்க முடியுது. அண்ட் இமீடியட்டாக வந்து இந்த பக்கம் போகிறது நம்ம பார்க்க முடியுது. ரொம்ப ரெகுலராக Ubuntu யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க இதுலேயும் கூட ஒரு சில சேஞ்சஸை உங்களால் வந்து பார்க்க முடியும். என்ன சேஞ்ச் அப்படின்னா, இந்த சாஃப்ட்வேர் அப்டேட் இதனுடைய அந்த ஐக்கானை வந்து மாற்றியிருக்கிறாங்க. ஸோ முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சாஃப்ட்வேர் அப்டேட் இருக்கும், சாஃப்ட்வேர் அண்ட் அப்டேட்ஸு. அப்புறமா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பயங்கர கன்ஃபியூசிங்காக இருக்கும். எல்லாமே வந்து ஒரே மாதிரி இந்த பக்கம் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுற Ubuntu சாஃப்ட்வேர் இந்த 3 ஐக்கானுமே வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். பயங்கர கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஒவ்வொரு முறை வந்து செலக்ட் பண்ணும்போதும் எதை செலக்ட் பண்ணுறோன்னே நமக்கு வந்து சரியாக தெரியாது. அந்த மாதிரி கன்ஃபியூசிங்காக இருக்கும். பட் இந்த இதில் வந்து ரொம்ப கிளியராக வந்து இந்த ஐக்கான் எல்லாமே வந்து டிஸ்டிங்விஷ் பண்ணியிருக்கிறாங்க. அண்டு Ubuntu சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணக்கூடிய ஐக்கான் வந்து கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்குது. அண்டு சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் அதுவும் அப்புறமா Ubuntu அப்டேட்டர் இந்த ரெண்டுமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து வேறு மாதிரி இருக்கிறத நம்மளால கிளியராகவே வந்து இதில் பார்க்க முடியுது. ஸோ நம்மளுக்கு வந்து ஓவராலாக வந்து இந்த டெஸ்க்டாப்பில் வந்து நம்ம வந்து இந்த மாதிரியான சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து நம்ம பார்க்குறோம். அகைன் நம்ம வந்து இதில் டெஸ்க்டாப்பில் வந்து நம்ம ஃபைல்ஸ் போடும்போது நம்மளோட ஃபைல்ஸ் வந்து எல்லாமே ரைட் சைடில் இந்த பக்கமாக இருந்து மேலே வந்து என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னா மேலே வந்து உங்களுக்கு ஃபைல்ஸ் வந்து யூஸ்வலாக ஒன்று ஒன்றா வந்துட்டுருக்கும். முன்னாடி வந்து லெஃப்ட் சைடில் வரும். பட் இந்த வெர்ஷன்லேருந்து ரைட் சைடில் இந்த பக்கமாக வந்து வர மாதிரி அதை செட் பண்ணியிருக்கிறாங்க.
அப்புறமா அந்த டிஃபால்ட் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா யூஸ்வலாக உபுண்டுவில் வந்து என்னென்ன மாதிரியான டிஃபால்ட் அப்ளிகேஷன் கொடுப்பாங்களோ அது எல்லாமே வந்து கொடுத்துருக்குறாங்க. அதில் வந்து பெரிய அளவில் எந்த விதத்துலையும் பெரிய சேஞ்சஸ் எதுவுமே இல்லை. எல்லாமே வந்து யூஸ்வலாக அவங்க கொடுக்குற அந்த டிஃபால்ட் அப்ளிகேஷன்ஸ் தான் அதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதில் பெரிய அளவில் எந்த விதமான ஒரு சேஞ்சும் இல்லை. இந்த ஃபைல்ஸில் வந்து ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எந்த விதமான பெரிய அளவில் எந்த ஒரு சேஞ்சுமே அதில் இல்லை. ஸோ யூஸ்வலாக எப்போவுமே இருக்கிற மாதிரி அது வந்து இருக்குது. ஸோ அதில் எந்த விதமான பெரிய அளவில் சேஞ்சஸ் இல்லை. நம்ம வந்து அடுத்ததான் நான் வந்து இந்த உபுண்டு சாஃப்ட்வேர் நம்ம சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறது. அஃப்கோர்ஸ் இதில் வந்து ஒரு பெரிய டிஃப்ரெண்ட் லுக் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி வந்து மேலே வந்து ஒரு நீளமாக ஒரு பார் இருக்கும். அதில் வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு டிசைன் இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து ரீடிசைன் பண்ணியிருக்கிறாங்க. உபுண்டு சாஃப்ட்வேர் நம்ம இன்ஸ்டால் பண்ணக்கூடியது வந்து இதில் ரீடிசைன் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எடிட்டர்ஸ் சாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறையவே வந்து இதில் ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே உள்ள வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. நான் நினைக்கிறேன் என்னுடைய மெமரி கரெக்டாக இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் வெர்ஷன்ஸில் வந்து இந்த எடிட்டர் சாய்ஸ் வந்து எண்ணிக்கை கம்மியாக இருக்கும். இதில் வந்து நிறைய எடிட்டர்ஸ் சாய்ஸ் இருக்குது. இது அப்படியே நீங்கள் யூஸ்வலாக கீழே வந்தீங்க அப்படின்னா வழக்கமாக நம்ம உபுண்டுவில் பார்க்கக்கூடிய அந்த ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் என்னென்ன கேட்டகரிக்குள்ளே என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் வருது அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்டு கீழே புதுசாக இது வந்து ஃபஸ்ட் டைம் நான் வந்து இதில் பார்க்குறேன். மேபி 21 அந்த மாதிரியான வெர்ஷன்ஸில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாது. பட் நான் 22.04 வந்து நான் இதை புதுசாக பார்க்குறேன். நியூ அண்ட் அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அதில் நியூ அண்ட் அப்டேட்டடில் நிறைய ஆப்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ புது ஆப்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இது வந்து நமக்கு புதுசாக ஆப் வந்து க்ரியேட் பண்ணுறவங்களுக்கு வந்து இது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஏன்னா ஒரு சில நேரங்களில் வந்து நம்ம பெரும்பாலும் வந்து நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிற அந்த ஆப் நல்ல வெல் எஸ்டாப்ளிஷ்ட் ஆப்பே வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். இதெல்லாம் வந்து ஒரு சில நேரங்களில் வெளியே தெரியாமல் அப்படியே உள்ளே மறைஞ்சிருக்கும். ஸோ இந்த நியூ அண்ட் அப்டேட்டட் அப்படின்னு சொல்லி வரும்போது இது உங்களுக்கு வந்து இதை திரும்ப புது அப்ளிகேஷன்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது அதை போய் பார்க்குறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்டு நான் வந்து ஒரே ஒரு சாஃப்ட்வேர் மட்டும் நான் இன்ஸ்டால் பண்ணேன். ஓபிஎஸ் மட்டும் நான் இன்ஸ்டால் பண்ணேன். அப்படி ஓபிஎஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது நான் முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து நான் கவனித்தேன். உதாரணத்துக்கு வந்து நம்ம இந்த பிளெண்டர் அப்படிங்கிற இதுக்குள்ளே போகலாம். இதில் பிளெண்டரில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இமேஜஸ் எல்லாமே வந்து ஓகே. அகெயின் இதுலேயும் வந்து ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா முன்னாடி வந்து இந்த சைடில் வந்து பிக்சர்ஸ் இருக்கும். ஒன்று ஒன்றா கிளிக் பண்ணி நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஸ்லைடர் மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப ஸ்மூத்தாகவே வந்து அந்த ஸ்லைடு வந்து ஒரு ஸ்மூத்தாகவே ஸ்லைட் ஆகிறது நம்மளால் பார்க்க முடியுது. அந்த பட்டன்ஸ் யூஸ் பண்ணி வந்து நம்மளால் அந்த சைடு பார்க்க முடியுது. இதை கிளிக் பண்ணி மூலமாகவும் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா அதை பார்க்க முடியுது. இப்போது நான் வந்து எது சொல்ல வந்தேன் அப்படின்னா இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி ஒன்று வச்சுருக்குறாங்க. பிளெண்டர் வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ரெகுலர் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பக்காவான ஒரு 3D ரெண்டரிங் சாஃப்ட்வேர். பட் அதே நேரத்தில் வந்து அந்த சாஃப்ட்வேர் வந்து இவங்க கனானிக்கல் அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்களா, அதை செக் பண்ணியிருக்கிறாங்களா அப்படிங்கிற அந்த டீட்டெயில் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து பொட்டென்ஷியலி அன்சேஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. காரணம் என்ன அப்படின்னா அன்கன்ஃபார்ம். ஸோ இது எந்த விதமான ஒரு அன்சேஃபும் கிடையாது. பட் ஆனால் அவங்க செக் பண்ணாதனால ஒரு இண்டிகேஷனுக்காக என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போது வேறு ஏதாவது ஒன்று வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இதில் பாருங்கள், ஒன்ஸ் அகெயின் கிரிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஆப்பு, ஒரு டிராயிங் ஆப். உண்மையிலே பக்காவான ஒரு டிராயிங் ஆப். இது நிறைய ப்ரொஃபஷனல்ஸே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப், ஹைலி பொட்டென்ஷியல் ஆப். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து சேஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. கன்ஃபைன்ட் ஆடிட்டபிள் கோட் சாஃப்ட்வேர் டெவலப்பர் இஸ் வெரிஃபைடு. ஸோ அவங்க வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா கனானிக்கலில் வந்து அவங்களுடைய கோடை வந்து அவங்க செக் பண்ணி வெரிஃபை பண்ணியிருக்கிறாங்க. சேஃப் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் வந்து பளிச்சுன்னு வந்து என்னன்னா முன்னாடி தெரியுற மாதிரி போட்டிருக்கிறாங்க. முன்னாடி வந்து இது இருக்கும் அந்த டீட்டெயில். பட் அது வந்து வரிசையாக வந்து ஒவ்வொரு டீட்டெயில் கொடுக்கும்போது வரிசையாக 10ஓட 11 அந்த டீட்டெயில் இருக்கும். பட் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டீட்டெயில். இது ரொம்ப தெளிவாக வந்து இந்த இடத்துல பளிச்சுன்னு அந்த இது விஷயம் தெரிகிற மாதிரி இதில் போட்டுக்கிறாங்க. இந்த சேஞ்சு வந்து உண்மையிலே ஒரு நல்ல ஒரு சேஞ்சு தான். பளிச்சுன்னு வந்து நமக்கு இந்த வித்தியாசம் தெரியுது. அண்ட் இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸாக என்னன்னு சொல்லி தெரியல. இதில் முந்தின வெர்ஷனை விட இதில் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சாஃப்ட்வேர் சென்டர் தானே, ஆமாம், உபுண்டு சாஃப்ட்வேர் சென்டர் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக டக்கு லோட் ஆகிற மாதிரி தெரியுது. யூஸ்வலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப ஸ்லக்கிஷாக ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு லோட் ஆகும். பட் இந்த 22.04 டக்குன்னு குயிக்காக வந்து லோட் ஆகிற மாதிரி தெரியுது.
அஃப்கோர்ஸ் புதுசாக ஒரு இதுக்குள்ளே போகும்போது வந்து அந்த இனிஷியல் லோடிங் டைம் வந்து இருக்க தான் செய்யுது. பட் அதே நேரத்தில் மற்ற இடங்களுக்கு போகும்போது டக்குன்னு லோட் ஆகிற மாதிரி தெரியுது. பட் ஐம் நாட் ஷுர். நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு வந்து நான் இதில் பார்த்துட்ருக்கிறேன். தொடர்ந்து யூஸ் பண்ண தான் வந்து இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அடுத்ததாக வந்து நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது வந்து செட்டிங்ஸில் வந்து எந்த மாதிரியான சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். எந்த மாதிரியான செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கணும். 2 விதத்தில் நீங்கள் வந்து செட்டிங்ஸ் ஆக்சஸ் பண்ணலாம். நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன இருக்குதோ அதில் வந்து அந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே போய் அதில் போய் செட்டிங்ஸில் நீங்கள் உள்ளே போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ரைட் சைடில் மேலே வந்தீங்க அப்படின்னா அந்த கார்னரில் ஷட் டவுன் பண்ணுறதுக்கான அந்த ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் போய் அதுலேயும் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா செட்டிங்ஸ்குள்ளே போகலாம். அந்த 2 விதத்தில் வந்து உங்களால் செட்டிங் ஆக்சஸ் பண்ண முடியும். உபுண்டு வந்து அவங்களுடைய லோகோவை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த சேஞ்ச் வந்து எல்லா இடமுமே வந்து அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த உபுண்டு லோகோ நீளமாக இருக்கிற மாதிரி போட்டு சிம்பிளிஃபை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த சேஞ்சஸ் லோகோ சேஞ்ச் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. அண்டு பேக்ரவுண்டில் அவங்க ஏற்கனவே வந்து நம்ம வழக்கமாக பார்க்குற மாதிரி ஒரு சில இமேஜஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விருப்பமான இதில் இருக்கிற இமேஜஸ் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வேறு உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான இமேஜஸ் கூட நீங்கள் வச்சுக்கலாம். அப்பியரன்ஸில் போகும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்ச் வந்து நம்மளால் உபுண்டுவில் நம்ம பார்க்க முடியுது. இதில் ஓவரால் தீம் சேஞ்ச் வந்து லைட் வச்சுருக்குறாங்க. அண்ட் நம்ம டார்க் வந்து மாற்றணும் அப்படின்னா டார்க் மாற்றிக்கலாம். இமீடியட்டாக வந்து டார்க் மாறிச்சு. ஸோ டார்க் மாற்றின உடனே அந்த அந்த ஃபீல் வந்து உண்மையிலேயே சூப்பராக வித்தியாசமாக இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. ப்ளஸ் இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் வந்து இந்த கலர் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஓவராலாக தீம் கலர் மாற்றக்கூடியதில்லை. ஆனால் அந்த இப்போ டார்க் தீம் நீங்கள் வந்து இதில் இன்ஸ்டால் பண்ணி இது பண்ணியிருக்கீங்க, ஆக்டிவேட் பண்ணிக்கிங்க அப்படின்னா அது லைட் தீம் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த தீமுக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு சில அந்த ஓவரால் ஸ்கின் கலர் வந்து நீங்கள் இதில் இருக்கிற கலர்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் வந்து நான் வந்து அந்த கடைசியில் இருக்கக்கூடிய ஒரு ரெட்டை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இமீடியட்டாக வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சுற்றி இருக்கிற இந்த ரெட்டு இந்த பார் எல்லாமே வந்து மாறுறதை வந்து நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ இதை நான் வந்து கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இந்த ஃபோல்டரில் உள்ள கலர் எல்லாமே வந்து ரெட்டுக்கு மாறிடுச்சு. ப்ளூ வந்து செலக்ட் பண்ணி பார்க்கலாம். ப்ளூ செலக்ட் பண்ணுறேன். ஓவராலாக வந்து அந்த ஸ்கின் டோன் ஓவராலாக வந்து கம்ப்ளீட்டாக வந்து எல்லாமே வந்து ப்ளூவாக வந்து மாறுறதை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10 கலர் வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க. டிஃபால்ட் வந்து உங்களுக்கு ஆரஞ்சில் இருக்குது. அண்ட் அது போக உங்களுக்கு வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு 9 கலர்ஸ் இருக்குது. ரொம்ப டல் கலர்ஸும் ஒரு சில கலர்ஸ் இருக்குது. அண்டு ரொம்ப பிரைட் கலர்ஸும் இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கலர்ஸ் வந்து இதில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த ஃபீச்சர் வந்து உண்மையிலேயே ரொம்ப நல்ல நல்ல ஒரு பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கக்கூடிய நல்ல ஒரு இதுவாக வந்து இருக்குது. ஸோ அதில் வந்து நீங்கள் இந்த அப்பியரன்ஸில் நீங்கள் கீழே பார்த்தீங்க அப்படின்னா அதில் நிறைய செட்டிங்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஆட்டோ ஹைட் டார்க் அப்படிங்கிறது நமக்கு இப்படி கிளிக் பண்ணும்போது வந்து உங்களுக்கு அந்த ஆட்டோ ஹைட் ஆயிரும். தென் வந்து நம்ம இந்த பக்கமாக வந்து நம்மளுடைய மவுஸ் பேண்டரை கொண்டு வரும்போது வந்து அது அப்பியர் ஆகும், எடுத்தோடனே போயிடும். அண்ட் இந்த பேனல் மோடு பார்த்தீங்க அப்படின்னா இது உண்மையிலேயே வந்து சூப்பரான ஒரு விஷயம் வந்து இதில் பண்ணியிருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேனல் மோடை வந்து நான் வந்து இதுக்கு டீஆக்டிவேட் பண்ணிக்கிறேன். அந்த உங்களுக்கு இந்த பகுதியை நீங்கள் கவனிங்க. இந்த பேனல் மோடை வந்து நான் ஆஃப் பண்ணால் உடனே எப்படி வந்து இந்த பேனல் மாறுது அப்படிங்கிறத பாருங்கள். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மேக்புக்கில் வந்து இந்த மாதிரியான ஒரு கீழே கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி வந்து இதில் அவங்க கொடுத்துருக்குறாங்க. இழுத்து கீழே கொண்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். தெரியல. இழுத்து கீழே எல்லாமே ஐக்கான் செலக்ட் ஆகுது. இழுத்து எதுவும் கொண்டு வர முடியல. பட் இந்த பொசிஷனை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து உங்களுக்கு இந்த பொசிஷன் இருக்குது. இதில் வந்து லெஃப்ட் பொசிஷன் இருக்குது. இதில் வந்து பாட்டம் அப்படின்னு சொல்லி நான் மாற்றினேன் அப்படின்னா இமீடியட்டாக உங்களுக்கு வந்து இந்த ஐகான் பார், இந்த அப்ளிகேஷன் இருக்கக்கூடிய அந்த பார் வந்து டாக் வந்து கம்ப்ளீட்டாக வந்து கீழே அந்த இடத்துக்கு வந்துருச்சு. இமீடியட்டாக வந்து உங்களுக்கு பாருங்க கம்ப்ளீட்டாக அதனுடைய லுக்கே வந்து மாறி போச்சு. முன்னாடி வந்து இது வரைக்கும் உபுண்டுவில் வந்து நம்ம லெஃப்ட் சைடில் யூஸ் பண்ணிட்டு இருந்ததுக்கும் இந்த மாதிரி வந்து ஒரு அவங்க உள்ளே வந்து டிஃபால்ட்டாக நம்ம ரொம்ப சிம்பிளாக சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கிறது வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு இதாக இருக்குது. நீங்கள் வந்து இதில் வந்து
KDE பிளாஸ்மாலலாம் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் வந்து உள்ள ட்வீக் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் உபுண்டுவில் வந்து நீங்கள் ட்வீக் பண்ணணும் அப்படின்னா அந்த ட்வீக் டூல்ஸ் இன்ஸ்டால் பண்ணி இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணலாம். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் டிஃபால்ட்டாகவே நீங்கள் மெயின் செட்டிங்ஸ்லேயே வந்து இந்த மாதிரி மாற்றுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. முன்னாடிலாம் வந்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த உபுண்டுவில் வந்து பெரும்பாலும் பெரிய அளவில் இந்த லுக் அண்ட் ஃபீலுக்கு வந்து பெரிய அளவில் உபுண்டுவில் வந்து முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி வந்து பெர்ஃபார்மன்ஸ் டாஸ்க் ஓரியன்டாகவே இருக்கும். ஈவன் இந்த உபுண்டு யூஸ் பண்ணுற ஆட்கள் கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே பெரும்பாலும் கேமிங் அந்த மாதிரியான விஷயங்கள் கூட இருக்க மாட்டாங்க. பெரும்பாலும் இப்போ ப்ரோக்ராமிங் அந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணுறது, கோடிங் எழுதுறது அந்த மாதிரியான இன்ட்ரெஸ்ட் உள்ள ஆட்களாகவே வந்து பெரும்பாலும் இருப்பாங்க. ஸோ அதனால வந்து அந்த லுக் அண்ட் ஃபீலுக்கு வந்து பெரிய அளவில் வந்து உபுண்டுவில் வந்து முன்னாடி நல்லா இருக்கும். பட் அதுக்கு பெரிய அளவில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. பட் இப்போ இருக்கிற சூழ்நிலைகள் மாறிட்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஈவன் அவங்க டிஃபால்ட்டாகவே வந்து ரொம்ப சூப்பரான அந்த லுக் அண்ட் ஃபீல் இது வந்து உங்களுக்கு இப்போ பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அழகாக அந்த எட்ஜிங் எல்லாமே வந்து உங்களுக்கு கார்னர் எல்லாமே வந்து இது பண்ணி அந்த மாதிரி வந்து சூப்பராக வந்து உங்களுக்கு இது வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ வந்து அது மட்டும் இல்லாமல் உபுண்டு அப்படின்னு சொல்லி வரும்போது முன்னாடிலாம் வந்து கேமிங் அப்படின்னா நேரடியாக வந்து விண்டோஸ்க்கு மட்டும் தான் போகணும் அப்படிங்கிற மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஸ்ட்ரீம் டெக் மாதிரியான ஆட்கள் வந்து உபுண்டுவை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறதுனால இப்போ கிட்டத்தட்ட விண்டோஸில் வரக்கூடிய 99% கேம் வந்து உபுண்டுவில் விளையாடலாம், எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து இப்போது உபுண்டுவில் வந்து வந்துட்டு இருக்குது. இதுவுமே கூட பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவே எல்லாமே வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம குயிக்காக வந்து இந்த செட்டிங்ஸில் வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ மற்ற செட்டிங்ஸில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மற்றபடி பெரிய அளவில் எந்த ஒரு சேஞ்சஸுமே வந்து மற்றபடி பெரிய அளவில் வேறு சேஞ்சஸ் எதுவுமே இருந்த மாதிரி தெரில. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு சில சேஞ்சஸ் வந்து மேலே நம்ம பார்த்தோம். இந்த லுக் அண்ட் ஃபீல் இந்த பார் மாறுறது ரொம்ப முக்கியமான ஒரு சேஞ்சஸ் வந்து உள்ளே கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஓவராலாக இந்த உபுண்டு 22.04 எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லி பார்த்தீங்க. எனக்கு வந்து இவ்வளோ ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. லுக் அண்ட் ஃபீல் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற கிராஃபிக்கல் இன்டர்ஃபேஸில் பண்ணியிருக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது இந்த சின்ன சின்ன சேஞ்சஸ் எல்லாமே வந்து ரொம்பவே நல்லா இருக்குது, அழகான சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறாங்க. பட் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், எந்த மாதிரியான இஷ்யூஸ் இருக்குது, இது எல்லாமே வந்து ஒர்க் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இந்த உபுண்டு 22.04 இதனோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் நீங்கள் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணுங்கள். நீங்கள் டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அது சம்மந்தப்பட்ட நாலேஜ் நீங்கள் கெயின் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் பட்டன் அழுத்துறதுக்கும் மறக்காதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.